Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல ஒரு எக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். முட்டை பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய குழந்தைகளுக்கு முட்டைனாவே பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முட்டை பணியாரம் செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன், இது உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 4 பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நல்ல முட்டைக்கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூட ஒரு பெரிய வெங்காயத்தை அதே மாதிரியே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயெல்லாம் நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டனால சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இது நம்ம ஓவர் குக் பண்ண தேவையில்ல, 50% வெந்தால் போதும். ஏன்னா திருப்பி நம்ம முட்டைக்கூட சேர்த்து வேக வைப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல, ஒரே 1 நிமிஷம் வேக வச்சா போதும். ஒரு 50% வெந்தால் போதும். திருப்பி நம்ம முட்டைக்கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. ஜஸ்ட் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனால் போதும். அந்தளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை பணியாரத்துக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டையை நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகுத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம காய் வதக்கையில் காய்க்கு தனியாக உப்பு போட்டுட்டோம், அதனால் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். முட்டையை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற காயெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா இப்போ ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். எல்லாம் நம்ம அடிச்சுட்டு பனியாரம் ஊற்றும் போது தான் நல்லா ஈவனாக நல்லா அழகாக பொங்கி வரும். இப்போ முட்டை ரெடியாக இருக்குது. இப்போ பனியாரக்கல் நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம இதில் எல்லா கல்லையும் நம்ம எப்பவும் போல் எப்படி பனியாரம் சுடுவோமோ அதே மாதிரியே நம்ம ஊற்றி நம்ம பனியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா குழியிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எல்லா குழியிலையுமே பனியாரம் ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக நல்லா எல்லாம் வெந்து வரும். ஒரு சைடு நல்லா நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.